ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம் அப்படின்னு போக போக நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே இருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். இதுதாங்க கன்னிமர லைப்ரரி, எக்மூரில் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இது சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. அப்புறம் இது சர்ச், ஹிருதய சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓட விட்ருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இது தாங்க சேப்பாக்கம் ஸ்டேடியம். கிரிக்கெட்டெல்லாம் இங்கே தான் நடக்கும். வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஓட விட்டுட்டேன். இந்த பில்டிங் எழிலகம். மெரினா பீச்சோட என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சு. ஓரளவு நம்ம உள்ளே வந்துட்டோம். முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கிட்டேயும், நம்ம ஒரு ஸ்பெஷலான பிளேஸுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு சஸ்பென்ஸ்க்காக தான் அப்படி சொன்னேன். எல்லாருக்குமே இதை உண்மையை சொல்லணுன்னா ஸ்பெஷலான பிளேஸ் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் சென்னையில் உள்ளவங்க வர்ற ஒரே பிளேஸ் மெரினா பீச் தானே. பார்த்திங்களா எவ்வளோ க்ரௌடுன்னு. இன்றைக்கி சண்டே இல்லையா? இது விவேகானந்தர் இல்லைங்க, பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க. இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமான இடம். என்னென்னா, ஆக்சுவலி இதுதான் என்னோடய காலேஜ். நான் படித்த காலேஜ் சென்னை குயின் மேரிஸ் காலேஜில் தான் படித்தேன். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது, இந்த ரோடை க்ராஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்டலாக எமோஷன் ஆகும். நம்ம படித்த காலேஜ் அப்படின்னு நிறையா மிஸ் பண்ணுறேன். இது தாங்க ஐஜி ஆஃபீஸ். உயர்ந்து நிற்கிறத பார்த்தீங்களா? இது எல்ஐசி பில்டிங். என்னடா இவ ரொம்ப நேரமாக ட்ராவல் வீடியோவே போட்டுட்ருக்காளே, ட்ராவலிங்கே பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க. வாங்க வாங்க, வந்தாச்சு. நம்ம வர வேண்டிய இடம் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. நானும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக உங்களோட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் வாங்க என் கூட. ஃபைனலாக நம்ம எங்கே போய் இறங்குறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, இங்கே தாங்க நம்ம வரணும்னு நினச்ச இடம். வந்தாச்சுங்க. நம்ம இன்றைக்கி மீன் வாங்க தான் வந்தோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி பீச்சுக்கு வந்தாச்சு. பார்த்திங்களா, இறால் வாங்கியிருக்கு. இது தாங்க 200 rupees. பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. அப்புறம் ஓகே, அதோடு சேர்த்து கொஞ்சம் மீன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு மீன் கொஞ்சம் வாங்கியாச்சு. நான் என்ன நினச்சேன்னா, இங்கே உள்ளவங்கெல்லாம் மீன் பின்னாடி இருக்க கடல்லேருந்து பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக விற்குவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா அவங்களே காசிமேட்லேருந்து தான் ஏலத்தில் எடுத்துகிட்டு இங்கே சேல் பண்ணுவாங்களாம்மா. ஓகே, பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் நமக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்குதே அப்படின்ட்டு நம்ம வாங்கியாச்சு. வாங்கி அப்படியே அந்த அக்கா கிட்டேயே கட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி வாங்கியாச்சு. நமக்கு ஒரு வேலை மிச்சம் இல்லையா, கட் பண்ணியாச்சுன்னா.
வேடிக்கை பார்க்குறதே ஒரு சுகம் தானே. எதுவாக இருந்தாலும் நம்ம வேடிக்கை பார்த்துட வேண்டியதான். இந்த பாருங்கள், இந்த இறால் தான், அதாவது ப்ரான் தான் நான் அங்கே பீச்சில் வாங்கினது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பர். நான் இருக்கிற ஏரியா சைடும் மீனெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, பட் அதெல்லாம் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்காது. நான் வாங்கி சமைக்கிறதில்ல மோஸ்ட்லி. நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷான மீனெலாம் சாப்பிட்டு பழகி போயிட்டு இங்கே எனக்கு இந்த மாதிரி மீன்களை சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. பட் பீச்சில் ஓகே, சூப்பராக இருக்குது. ஓகேங்க, நம்ம மீன் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு. போய் நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். மீனை கழுவி நீட்டாக குழம்பு வைக்க ரெடியாக எடுத்து வச்சாச்சுங்க. ஓகே, இனிமேல் நம்ம எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஆக்சுவலி எங்கள் ஊர் ஸ்டைலு குக்கிங். எங்கள் ஊரில் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமே பெருசு பெருசாக குண்டாக இருக்கிறதுனால பெரிய வெங்காயமே போட்டாச்சு. இதில் வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, சென்னையில் வந்து மோஸ்ட்லி மசாலாவை எண்ணெயோடு போட்டு வதக்கிடுவாங்க. பட் எங்கள் ஊர் சைடு அப்படி கிடையாது. புளி கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் மசாலா தூள் சேர்த்து கரைச்சி அதில் ஒரு தக்காளி பழத்தை பிசைஞ்சு விட்டு அதை வந்து நல்லா இந்த தாளித்த வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் அதை தூக்கி கடாயில் ஊற்றிடுவோம். பார்த்திங்களா, இதுதான் கூட்டி வச்சுருக்கேன், அடுத்து ஊற்றி வச்சா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் ஊர் சைடு சாதம் தனியாக வேகுது. மீனும் பொரிச்சாச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன சமைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, வாங்க சாப்பிடலாம். மீன் பொரியல், இறால் தொக்கு, இந்த சைடு கருவாடு வறுத்தது. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு பிடிக்கலாம், வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்களா, இன்றைக்கி சண்டேவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகேங்களா, இது ஃபிஷ் ஃப்ரை வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு ஒரு பிடிக்கலாம், வாங்க சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிட போகிறேன். பாய்.